ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜெனரேஷன் டு ஜெனரேஷனோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். எனக்கு பிளாக் மாஸ்க் மேனு யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு உங்க மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்ல ஷாஷா பாக்குறா. என் மாஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா என் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் அந்த ஆள் தான் இன்னைக்கு வந்தான். கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கும். என் மாஸ்டருக்கு இதுக்கு மேல அவருக்கு என்னடா இருக்கு, அவர் ஏன் இதை பண்ண போறாரு, அவர் மட்டும் சந்தேகப்படாத. ஆனா லீ, அதாவது என் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் இப்படி பண்ணது நான் போய் மாஸ்டருக்கு இப்பவே தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஷாஷா அங்கிருந்து கிளம்புறா. மேடம் போகாதன்னு சொல்லிட்டு நீங்க தடுத்து நிறுத்த பாக்குறான். அவனுக்கு ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு. ஷாஷா அவனை செக் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான். சரி ஓகே, நீ போய் தான் தீருவ, ஆனா என்னையாவது கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க இருந்து அவ கூடயே கிளம்பி வந்துட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும். ஷாஷா இத பாருன்னு கையில ஒரு டைரி மாதிரி ஒண்ணு குடுக்குறான். இது என் சித்தப்பாவோட டைரின்னு சொல்ல யாங்கு டைரி விட்டு போனாரான்னு ஷாஷா அதை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணி போன டீமன் தலைவன் என்ன ஒரு லைப்ரரிக்குள்ள அடைச்சு வச்சுட்டான். இருந்த எல்லா புக்கையும் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணும் போதுதான் இந்த ஃபர்பிடன் ஹார்ட்ட பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன். எப்படியாவது ஏதாவது பண்ணி ஃபுல் பவர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, இதுக்கு மொத்தம் 3 பொருள் வேணும். ஒண்ணு அந்த சலைவா, இன்னொன்னு ஜேடு சன்ஃபிளவர், அடுத்து 3வது அந்த ஆர்கிட் பூ. இந்த 3ம் சேர்த்து நம்ம என்னதான் ஒருத்தங்களுக்கு அந்த பவரை கொடுத்தா கூட 4வதா ஒரு விஷயம் வேணும். அந்த விஷயம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்களால முழு நிலைமையை அடைய முடியாது. பாதியிலே பைத்தியம் புடிச்சிருவாங்க. சோ அத டீமன் தலைவனுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா மத்தபடி சலைவா, சன்ஃபிளவர் ஜேடு எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சன்ஃபிளவர் ஜேடு என்னதான் நமக்குள்ளேயே இருந்தாலும் சலைவாவும் அந்த பூவும் எங்க இருக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் பிங்ஷு கிட்ட நல்லவ மாதிரி நான் பழக ஆரம்பிச்சேன். அவ என்ன ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சா. என்ன கூட்டு போயிட்டு சலைவா எடுத்து கொடுத்தா. அவ கூட சேர்ந்து டிராவல் பண்ண கொஞ்ச நாள்லயே நான் உண்மையாவே அவள பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என் வாழ்க்கையில பட்ட அடி அவமானம் எல்லாம் இதுவும் இல்ல அப்படின்னா பிங்ஷு கூடவே என் வாழ்க்கை முழுக்க இருந்திருக்கணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு அதுல சித்தப்பா எழுதி வச்சிட்டு இருக்காரு. பிங்ஷு கூட முடியிற டைம்ல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஆனா அந்த சலைவாவையும் அந்த பூவையும் எடுத்துட்டு போயிட்டு நீயே தலைவன் கிட்ட, டீமன் தலைவன் கிட்ட கொடுத்திருக்காரு. நான் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அந்த நீயே தலைவன் நம்ப ஆரம்பிச்சான். கடைசியா ஒரு விஷயம் வேணும். அது என்னதுன்னா, இது 3மே இருந்தாலும் அவங்க குடும்ப உறவினர் ஒருத்தங்களோட முழு சக்தியையும் நம்ம உடம்புல எடுத்துக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் அந்த மந்திரம் வேலை செய்யும். இல்லனா பைத்தியம் புடிச்சிரும். அத நான் சொல்லவே இல்லைங்கிறதால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சு எக்கச்சக்கமா ஜோம்பிஸ உருவாக்குனா, எத்ததோ அட்டூழியம் பண்ணான். அதனால அவனை கொலை பண்ணணும்னு பிங்ஷுவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்ணாங்க. பிங்ஷு கிட்ட நானும் உன் கூட சேர்ந்து கொலை பண்றதுக்கு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு அந்த டைரியில எழுதியிருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. பிங்ஷு கல்யாணத்தப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொன்னது கேட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு யாங்கு எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான். இது தெரிஞ்சுட்டு பிங்ஷு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நம்ம ஏமாந்துட்டோமா நாள ஆரம்பிச்சிருக்கா. ஆனா எதுக்காக என் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்டுட்டு இருக்க. ஏன்னா பதவி வெறி மேல இருக்கிற ஆசை யாருக்குதான் விட போகுது. எங்க சித்தப்பாக்கும் பதவி ஆசை வந்திருக்கு. நீயே எப்படியோ அவ்வளவுதான் காலி. இன்னும் கொஞ்சம் நல்ல பைத்தியம் புடிச்சு தானாவே செத்துருவாரு. இல்லனா யாராவது கொலை பண்ணிருவாங்க. என்னதான் பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும். ஆனா அதுவும் இல்லாம எங்க அப்பாவுக்கு பதவி மேல ஆசை இல்ல. இப்ப அவர் நினைச்சாருன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரலாம். சோ அந்த ஆசை அவருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆனா பிங்ஷு மேடம் நேரா போயிட்டு அங்க நீயே தலைவனு கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா தேடி கரெக்டா எங்க சித்தப்பா கிட்ட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல யாங்கு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி நிக்கிறான். வேகமா பிங்ஷு ஓடி வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஆனா சண்டையே போடாம பிங்ஷு அட்டாக் பண்றத தானாவே வாங்கிட்டு அவ கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறான். நான் பண்ணது தப்புதான் பிங்ஷு, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஆனா உன் மேல இருந்த காதல் உண்மைன்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் இறந்து போயிட, என்னதான் பெரிய பெரிய துரோகத்தெல்லாம் பார்த்தாலும் பிங்ஷு தனியா அவனை கட்டி புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவ ஏற்கனவே நீயே தலைவனையும் வேற கொன்னுட்டா. அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கு. அப்புறம் பிங்ஷு இறந்து போயிருக்கா. இத எல்லா கதையும் ஷாஷா கேட்டுட்டு என்னது இது, அப்போனா கண்டிப்பா இந்த மந்திரத்தை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளோட சக்தியை முழுசா எடுத்துக்கணும். அப்பதான் அதை ட்ரை பண்ண முடியும். உங்க சித்தப்பாக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்ல, யார் எடுத்துக்கிட்டாருன்னு ஷாஷா கேட்க, என் சித்தப்பா என்ன கிட்னாப் பண்ண வந்தாரு. ஏன்னா அப்பாவும் அவரும் ட்வின்ஸ்னால எங்க ஃபேமிலில இருக்கிற முக்கியமான சொந்தமா என்ன பார்த்தாரு. அப்பதான் என் அப்பா என்ன காப்பாத்துறதுக்காக எங்க சித்தப்பா கிட்ட அடிபட்டு அதனாலதான் அவர் உயிரை விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க இறந்து போயிருவாங்க. இல்ல குடும்பத்துல இருந்து யாரையாவது புடிச்சாங்க அப்படின்னா அந்த லீ அங்கிளுக்கு குடும்பம் யாரு இருக்கா. சோ அதனால அந்த ஆளுக்கு கொஞ்சமா பைத்தியம் புடிச்சிரும். இந்த விஷயம் வெளியே தெரியாம இருந்ததுன்னா கண்டிப்பா அவன் இறந்து போயிருவான். வெயிட் பண்ணலான்னு சொல்ல ஷாஷா பாக்குறா. என் அத்தைக்கு இது தெரியாதா என்ன, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே தலைவன் இறந்து போக போறான்னு. ஆனா அப்பயும் போய் என் அத்தை அவங்கள கொன்னாங்க. உனக்கு ஏன் புரியுதா இல்லையா, நான் இதை செஞ்சுதான் ஆகணும், என்ன ஸ்டாப் பண்ணாத. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஷாஷா மட்டும் அங்க இருந்து கிளம்புறா.
எப்படியாவது இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஷாஷாவ காப்பாத்திட்டாவது நான் உயிரை விட்டா பரவாயில்ல. கண்டிப்பா ஷாஷா உயிர் போறதுக்கு விட மாட்டேன்னு நிங்கும் அங்கிருந்து கிளம்புறான். ஷாஷா நேரா தேடி வரா. எந்த இடத்துல யூச்சியும் சீனியரும் இருக்காங்களோ அங்க வந்துடுறா. சீனியர் கேக்குறான், யாரு? லீ அங்கிள் தான் அந்த பிளாக் மேனா? அன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட கேட்டான், அந்த ஆர்கிட் பூவோட சாறு இருக்கான்னு. தலைவலிக்குது, ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னான். அது எல்லாத்துக்கும் மருந்தாச்சேன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கொடுத்துட்டேன். அதை வச்சுதான் அந்த பவர் அடைஞ்சிருப்பானோன்னு சொல்லிட்டு சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு. உன் மேல தப்பு இல்ல சீனியர், நம்ம எல்லாரும் இன்னைக்கு கிளம்பி போலான்னு சொல்லிட்டு யூச்சியும் ஷாஷாவும் அவங்களோட இடத்துக்கு, சீ மாஸ்டரோட இடத்துக்கு போறாங்க. பார்த்தா எதிரிங்கெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அங்கிள் லீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாரு, எதிரிங்களை எல்லாம் உள்ள கூப்பிட்டு நம்ம மாஸ்டர் எப்படியாவது தனியா பாக்கணும்னு ஷாஷா அங்க இருந்து கிளம்புறா. இங்க மாஸ்டர் கிட்ட இந்த யூயோவோட அப்பா இருப்பான்ல, எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாஸ்டர் பாக்குறாரு. இது எல்லாத்துக்குமே ஆரம்பம் நீதான் அப்படின்னு யூயோவோட அப்பாவை வேகமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அட்டாக் பண்ணும் போது ஷாஷாவும் யூச்சியும் உள்ள வந்துடுறாங்க. மாஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்க அத்தைக்காக தான்மா நான் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாரு. ஷாஷா முதல் தடவையா மாஸ்டரை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. என்ன மாஸ்டர் பண்றீங்க? இந்த பவர் நீங்க யூஸ் பண்ணீங்களே, அது உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இது அந்த ஃபர்பிடன் கலையில இருந்து வந்த பவர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஷாஷா இவன் மட்டும் உங்க அத்தைய பிரேக்கப் பண்ணாம இருந்திருந்தான், ஒழுங்கா வாழ்ந்திருந்தானா உங்க அத்தை இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பட்டிருப்பாளா? இவன் தான் எல்லாத்துக்கும் முதல் காரணமே. அதான் இவனை நான் கொல்ல போறேன்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு கூட இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணதே அவதான். நான் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தப்ப கூட நான் வேற வழியே இல்லாம அவளை விட்டு கொடுத்தேன். புரியாம பேசாத அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. யூச்சி பாக்குறான். மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கெட்ட சக்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கெட்டவங்களை கொல்லுங்கிறதுக்காக கெட்ட சக்தியை யாராவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க, இல்லப்பா நான் இந்த உலகத்துக்கு தலைவனால ஆக மாட்டேன். கெட்டவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு இதை உங்க 2 பேர்கிட்டயும் தான் கொடுக்க போறேன். நீங்க தான் அதை பாத்துக்க போறீங்கன்னு சொல்ல, மாஸ்டர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு டீமனா மாறிக்கிட்டு இருக்கீங்க. இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஃபைனல் ஸ்டெப் அப்ப தெரியாம இருந்தது. எனக்கு தெரிஞ்சிருச்சுமா, நான் அதை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாரு. அப்போ உங்க குடும்பமா லிம்போவை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்க, இது எப்படி இவளுக்கு தெரியுங்கிற மாதிரி மாஸ்டர் பாக்குறாரு. ஷாவ் எடுத்து இதெல்லாம் நீ பண்றல, கண்டிப்பா உன்னை பிங்ஷு மன்னிக்கவே மாட்டான்னு சொல்ல, கடுப்புல போயிட்டு மாஸ்டர் ஷாவை கொன்னுடுறாரு. இங்க எது ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு சாகுற நிலைமையில கூட ஷாவ் கத்த ஆரம்பிக்கிறாரு. யூச்சி பாக்குறான். தர தரன்னு ஷாஷா வெளுத்துட்டு வெளியே போயிட்டு கதவை லாக் பண்ணி விட்டுறான். அவன் உள்ள நின்னுக்கிறான் வரவங்களை சமாளிக்கிறதுக்காக. ஷாஷாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு பறவை ஒண்ணு புடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஜெயில லிம்போவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் மத்த முக்கியமான சீனியர்ஸ் எல்லாம் ஜெயில போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க சக்தியெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மருந்து கொடுத்து. ஷாஷா தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா. மாஸ்டரா மாஸ்டர் அப்படிலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த லீ அங்கிள் இருக்கான்ல, அவன் மேலதானே சந்தேகப்பட்டாங்க. அவனே மாஸ்டர் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். லிம்போவோட அம்மா கிட்ட போயிட்டு அவங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருப்பான்ல, மேடம் நீங்க எனக்கு பத்திரமா இருங்க, சில கெட்டவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, டீமன் பிரிவு ஆளுங்க, நீங்க பத்திரமா இருங்க, லிம்போவை பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஆனா அதுல ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் லிம்போவை எங்கேயும் வெளியே விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஷாஷா லிம்போவை பாக்குறதுக்கு ரகசியமா உள்ள வந்துடுறா. எதுக்கு என்ன பாக்க வந்து லிம்போ கேட்க, ஷாஷா சொல்றா இங்க இருந்து போயிடலாம், இங்க உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு. ஹே நீ என்ன கூப்பிட்டு இருக்க, வர முடியாதுன்னு ஷாஷாட்ட லிம்போ பேச ஆரம்பிக்கிறா. அப்ப லிம்போவோட அம்மா வந்துடுறாங்க. அவ கூப்பிடுறால, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நேரா மாஸ்டர் யூச்சி கிட்ட வந்துடுறாரு. ஏன்டா அப்படி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு வச்சிருக்காரு. மாஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்க? இவ்வளவு பேரை கொலை பண்ணிட்டு அதுல இதுக்கு மேல நாங்க தான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு வாழ்ந்தா அப்படி வாழ முடியுமா? அது சரிப்பட்டு வராது மாஸ்டர்னு சொல்ல, எல்லாமே அநியாயமா இருக்கு. இதெல்லாம் மாத்தணும்னா கெட்டவங்க எல்லாம் கொல்லணும். ஆனா எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் கொன்னதுக்கு அப்புறமா நீ என்ன கொலை பண்ணிரு, எல்லா பழியையும் தூக்கி என் மேல போட்டுரு, மறக்கவே முடியாத ஹீரோவா நீ மாறிடுவன் மாஸ்டர் சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. எனக்கு என்னோட மாஸ்டர் தான் வேணும். அதுவும் இந்த மாஸ்டர் எனக்கு நான் சேரும் போது என்ன சொன்னாருன்னா, ஏழைங்களை பார்த்து கீர்த்தனமாவோ பணக்காரங்களை பார்த்து பெரிய மரியாதையோ உனக்கு வரக்கூடாது. ஒருத்தவங்களோட கேரக்டரை பார்த்துதான் அவங்க மேல மரியாதை வரணும்னு சொல்லி கொடுத்தாரு. சக்தி இருக்கு இல்லன்னு ஒருத்தங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த மாஸ்டர் எனக்கு வேணும்னு சொல்ல, மாஸ்டர் யூச்சி நீ என்ன ஒரு நாள் கூட டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்ல. நீதான் இந்த அடுத்து தலைவனாக போறன்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டபடியே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. யூச்சி கதறி அழுதுட்டு இருக்கான். இங்க நம்ம லிம்போவை எப்படியாவது காப்பாத்துமான்னு ஷாஷா கிட்ட சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து லிம்போவை அனுப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா ஆனா உள்ள சீ மாஸ்டர் வந்துடுறாரு. லிம்போவோட அம்மா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? குழந்தை உயிரை கேட்டு இங்க வந்திருக்கன்னு சொல்ல, உங்க அப்பனோட ஒரு ரத்தம் அவ உடம்புல ஓடுது. அதுக்காக நான் அவளை தாராளமா கொல்லலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்க அப்பன் தான் இன்ஷுக்கு தேவையில்லாம அந்த கலையை கத்து கொடுத்து அந்த இடத்துக்கு அவளை அனுப்புனது.
யூஸ் பண்ணிக்கப்படுறோம்னு தெரிஞ்சும் பிங்ஷு ஆனா கொல்றதுக்காக போனான்னு சொல்லிட்டு லிங்போவோட அம்மாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லிங்போவோட அம்மா பாக்குறாங்க, இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தினதுல ஒரு செகண்ட் கூட என் மேல ஒரு அனுதாபம் கூட வரலையா? உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட குடும்பம் நடத்தினதுக்கு நானே வெட்கப்படுறேன். ஒருவேளை பிங்ஷுவே இங்க இருந்திருந்தா கூட உன்னை பத்தி கேவலமா தான் நினைச்சிருப்பா. என்னைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. லிங்போவும் ஷாஷாவும் ஓட்டு மேலதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. லிங்போ கதறி அழ ஆரம்பிக்கிறா. அவ கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. இங்க எல்லாரும் ஒரு பக்கம் மாறி மாறி அழுதுட்டு இருக்காங்க. ஷாஷா லிங்போவை கூட்டு போறா. ஆனா ஆப்போசிட்ல லீ அங்கிள் வந்துட்டு ஷாஷாவை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷாஷா பாக்குறா, லிங்போ நீ கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஷாஷாவை ரெண்டு பக்கத்துல இருந்து மாறி மாறி அட்டாக் பண்றாங்க. லிங்போ வேகமா அவ கழுத்துக்கிட்ட வாழ வச்சுட்டு, ஷாஷாவை ஏதாவது பண்ணீங்கன்னா நான் செத்து போயிருவேன், அப்புறம் எங்க அப்பாவால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஷாஷா வேண்டான்னு சொல்ல, இல்ல ஷாஷா, நான் உன்னோட வயசுல பெருசு, உன்னோட சீனியர், என்னை எத்தனையோ தடவை நீ காப்பாத்திட்ட, உன் உயிரை இந்த தடவை நான் காப்பாத்துறேன், இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்ல ஷாஷா அங்கிருந்து ஓடி போயிடுறா. லிங்கோவை அடிச்சு மயக்கம் போட வச்சு அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. ஷாஷா நேரா போறவ லீ டாக்டர் கிட்ட தான் போறா. அங்கதான் மருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு லீ டாக்டர் அங்க வராரு. மேல ஒரு கம்போர்ட்ல மருந்து இருக்கு, அதை சாப்பிடுன்னு சொல்றாரு. அந்த கோல்டு பில்ல அவ சாப்பிட்டுறா. லீ டாக்டர், உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா வந்துட்டு சீ மாஸ்டர் இப்படி தப்பு பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறா. எனக்கு தெரியும், ஆனா என்னால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்க? சத்தியமா என்னால இதுக்கும் மேல எதுவும் பண்ண முடியாது. அவன் தான் இங்க தலைவன், அவன் செய்யறதுதான். பிங்ஷுக்கு பழி வாங்கணும்னு அவன் நினைச்சான்னா பழி வாங்கிட்டு போறான்னு சொல்ல ஷாஷா பாத்துட்டு இருக்கா. என் அத்தைக்காக பழி வாங்குறது இப்படியா? எவ்வளவோ அப்பாவிகள் இறந்து போயிருக்காங்க. என் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் சாங் மாஸ்டர், அவரை கொண்டிருக்காங்க. இது எப்படி வந்துட்டு பழி வாங்குறதுல வரும்? என் அத்தை இறந்து போன சோகத்துல அவங்க தனியா போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கிறதால அவங்க உயிரை யாராவது கொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இவ கத்த ஆரம்பிக்கிறா. அதுவும் இல்லாம என் அத்தை எதனால இன்னும் ஒரு வருஷத்திலேயே தானாவே அவன் செத்து போயிருவான்னு தெரியும் நீயே மாஸ்டர், அப்ப கூட உயிரை பணைய வச்சு போய் சண்டை போட்டாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒருத்தங்க உயிரையாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட அத்தையோட ஃப்ரெண்ட்ஸா நீங்கன்னு சொல்லிட்டு ஷாஷா அழ ஆரம்பிக்கிறா. லீ மாஸ்டருக்கு ஒரு மாதிரி மனசே டச் ஆயிடுது. சரி ஓகே, நீ கிளம்பு, இந்த மருந்து எடுத்துக்கோ. யூச்சியை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றேன், மத்த சீனியர்ஸையும் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்க எல்லாரையும் காப்பாத்து, போய் சண்டை போடுன்னு சொல்றாரு. ஷாஷா மருந்த வாங்கிட்டு இப்ப ஸ்ட்ரென்த் மறுபடியும் வந்துருச்சு அவ டேப்லெட் சாப்பிட்டதுல, அதனால வேகமா கிளம்பிட்டு இருக்கா. அங்க சீ மாஸ்டர் கிட்ட வாங்கோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் ஒரு இடத்துக்கு தலைவனா இருக்கான். இப்போ யூச்சியோட அண்ணன் ரெண்டு பேரும் தலைவரா இருக்காங்க. அந்த ட்ரிக் அடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, இல்ல அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கிற ரகசியத்தை நாங்க வெளியே சொல்லி உங்களுக்கு அபிஷியலா தண்டனை வாங்கி கொடுத்துருவோம், புரியுதுல்லன்னு சொல்ல, எனக்கு சக்தி கிடைக்கட்டும், அடுத்து நீங்க தான் பவர்ஃபுல் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு சீஃப் மாஸ்டர் சும்மா போய் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் வெளியே வராங்க. அப்ப யூச்சியோட அண்ணாவை பார்த்து அந்த வாங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், என்னதான் இருந்தாலும் நீ இப்படியே ஜெயிச்சா கூட உன் தம்பி இன்னும் உயிரோட இருக்க வரையும் உன் பதவிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம சீஃப் மாஸ்டர் கிட்ட எப்பவுமே வந்துட்டு உண்மையா ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வரான். நீங்களும் அதே மாதிரி பிங்ஷு மேடம், நான் ரோட்ல இருந்துட்டு இருந்தேன், என்னை காப்பாத்தி இங்க கூட்டு வந்து வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க, சீஃப் மாஸ்டர் என்னைக்கு உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்ப அப்படின்னு சொல்றான். பிங்ஷுவோட நன்றியை மறக்காத ஒரு ஆள் நீதான், சீக்கிரமா அவளுக்காக நம்ம எல்லாரையும் பழி வாங்க போறோம்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. யூச்சிய கொலை பண்றதுக்காக நேரா கிளம்பி அவனோட அண்ணன் வரான். மாஸ்டர் என்ன கொலை பண்ண சொன்னாரான்னு யூச்சி கேட்க, மாஸ்டருக்கு சொந்த பிள்ளையோட நீதான் முக்கியம், உன்னை ஒளிச்சு வச்ச இடத்த கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா என்ன பண்றது, நான் கண்டுபிடிச்சிட்டேனே, சில பேர் சொல்லிட்டாங்க நீ இருந்தா எனக்கு ஆபத்து தான், உனக்கு கொல்ல போறேன்னு கொல்ல வந்துட்டு இருக்க. கரெக்டா ஷாஷா அந்த இடத்துக்கு வந்துடுறா. யூச்சியை காப்பாத்துறா. அங்க இருந்து யூச்சியோட தலை தெரிச்சுட்டு ஓடி போயிடுறான். யூச்சியோட சேர்ந்து வேகமா அவ வெளியே வர நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். நீங்க எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஷாஷா கேக்குறா. என் ஜூனியரை நீ காப்பாத்துறேன்னு கேள்விப்பட்டேன், தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூச்சி சொல்லிட்டு இருக்கான். ஷாஷாவை காப்பாத்துறது என்னோட கடமை, நீ ஒன்னும் தேங்க்ஸ் சொல்ல வேணான்னு இந்த நிலைமையில கூட நீங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். யூச்சி கிட்ட மருந்து கொடுத்து ஜெயில நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்க போய் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமுச்சு வைக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம நீங்கோட ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரையும் உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா ஷாஷாவோட அம்மா அப்பா அப்புறம் இந்த 6 பிரிவோட ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் ஷாஷாவோட அம்மா அப்பா சொல்றதை மட்டும்தான் கேட்போம், எங்க பாஸோட மாமனார் மாமியார் அவங்கன்னு சொல்லிட்டு குவான் சொல்லிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, முக்கியமான நேரம், டீமன் பிரிவோட கை கோக்க போறோம், உள்ள போலான்னு எல்லாரும் கிளம்புறாங்க. யூச்சி உள்ள போறான். சீனியர்ஸ் எல்லாருக்கும் மருந்து கொடுத்து அவங்கள காப்பாத்தி விடுறான். லிங்கோ பாக்குறா. அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்னைக்காவது ஒரு நாளாவது என் மேல பாசம் வந்திருக்காப்பா, நிஜமா சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறா. சாரிமா, நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், ஆனா இதுக்கு மேல உன் பவரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்றாரு. பா என்கிட்ட நீங்க இப்படி பேசி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கே தெரியலப்பான்னு சொல்லிட்டு லிங்கோ அதுலயே மெய் மறந்து போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷாஷா சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறா, மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்கோட ஆளுங்க ஷாஷாவோட அம்மா அப்பா ஃபேமிலி கூட்டு வந்த ஆளுங்கன்னு அத்தனை பேரும் சண்டை போட போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள லிங்கோவோட தலை மேல கையை வச்சு அவங்க அப்பா எல்லா சக்தியும் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா உள்ள வந்துட்டு இருக்கா.
நீங்க உனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ தனியா போயிடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, உன் அத்தை மாதிரி உனக்கு முடிவு வரத்துக்கு நான் விடவே மாட்டேன். சேர்ந்து ஒண்ணா போலான்னு சொல்லிட்டு ஷாஷாவ நீங்க உள்ள கூட்டிட்டு போறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்த ஒரு பார்ட்டோட இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.